ஓம் சரவணபவ நற்பவி. ஹலோ மக்களே, தைப்பூசம் 21 நாள் விரதம் எப்படி இருக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன் மக்களே. தைப்பூசம் எதனால் வந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. தைப்பூசம் 21 நாள் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து செவ்வாய்க்கிழமைங்க. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை புதன்கிழமை கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கரெக்டாக 21 தைப்பூசத்தில் 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் முடியுங்க. இப்படி தான் விரத முறையில் கரெக்டான டேட் அமைக்கப்பெற்று இருக்குது. 48 நாளை மிஸ் பண்ணவங்க இந்த 21 நாள் வழிபாடுகளை மேற்கொள்ளலாங்க. முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கிறவங்க நான்வெஜ் அசைவத்தை கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. இந்த 21 நாளைக்கு அசைவமே சாப்பிடக்கூடாதுங்க. நாம் ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்கிட்டு 2 வேளை டிஃபன் சாப்பிட்லாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்கிட்டு 2 வேளை பாலும் பழமும் சாப்பிடலாம். அது உங்களுடைய உடம்பு உபாதையை பொறுத்து நீங்கள் முருகப்பெருமானுக்காக வேண்டி வழிபடுங்க. எல்லாருமே கேட்குறீங்க, அக்கா நாங்கள் நகை வெட்டலாமா, அக்கா நாங்கள் ஹேர் கட் பண்ணலாமா, என்னக்கா சொல்லுங்கள், ஐப்ரோஸ் பண்ணலாமான்னு சொல்கிறீங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லுவேன். 21 நாள் தான் நாம் விரதம் இருக்க போகிறோம். அந்த 21 நாளுக்கு முன்னாடியே எல்லாமே செஞ்சுக்கிறது நமக்கு நல்லதுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யுங்க மக்களே. விளக்கு முறையில் பார்த்தீங்கன்னா தினமுமே 6 விளக்கு ஏற்றி வழிபடலாம். 21 நாளைக்கு நாம் ஷட்கோணம் போட்டு ஐயனை வழிபட்டோன்னா இன்னும் நல்ல அருள் கிட்டோங்க. அப்படி இல்லை எங்கள் வீட்டில் இருக்க விளக்கே ஏற்றி நாங்கள் வழிபடுறோன்னு சொல்லிட்டு சொன்னீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வழிமுறை பிரகாரம் நீங்கள் வழிபட்டுக்கலாங்க மக்களே. வேல் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே. நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா வேல் வழிபாடை மேற்கொண்டுட்டு ஆரம்பிக்குது ரொம்ப விசேஷம். வேலுன்றது பார்த்திங்கன்னா ஞானத்துக்கு உரிய வேலு. அதை கொடுத்ததே பார்வதி தாயார் தான் தனது மகன்கிட்ட பழனி மலையில் ஞான வேலாக கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட நாள் தாங்க இந்த தைப்பூச திருவிழா. அசுரர்கள்லாம் தேவர்களை ரொம்ப தொந்தரவு பண்ணும்போது தேவர்கள் சிவபெருமான் கிட்ட சொன்னாங்கங்க. அதில் நெற்றிக்கண் மூலியமாக பிறக்கப்பட்டவர் தான் அந்த முருகப்பெருமான். அவர் கார்த்திகை பெண்களிடம் கொடுக்குறாருங்க. அவங்க தான் வளர்க்கப்படுறாங்க. அப்போ தாயாருக்கு ஆசையாக இருக்குது தனது மகனை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்போ போய் தனது தாயார் பார்க்க சொல்ல அந்த 6 முகங்களும் ஒன்றாக இணைத்து, அதாவது 6 சக்திகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே முகமாக காட்சி தரணும். என்னுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் உனக்கு என்றென்றும் இருக்கும்னு சொல்லிட்டு தாங்க பழனி மலையில் வேல் தரப்படுது. அப்படிப்பட்ட நாள் தாங்க அந்த தைப்பூச திருநாள். அப்படி அந்த தைப்பூச திருநாள் தான் அவர் வேல் வாங்கியிருப்பார் பழனி மலையில். அதுக்கப்புறமா தாங்க சிக்கல் சிங்கார வேலனாண்டியும் வேல் கொடுக்கப்படுது. அந்த கதையை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் மக்களே. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பண்ணாங்கங்க. அப்போ தான் மயிலும் சேவலும் உருவானது. மலேசியாவிலையும் இந்த நாள் கொண்டாடப்படுதுங்க. எதுக்காக கொண்டாடுறாங்கன்றதை சொல்கிறேன் கேளுங்க மக்களே. சிவபெருமான் மேலே ரொம்ப மிகுந்த பற்று மிகுந்ததுங்க ஒரு பெண் பூதம். அந்த பெண் பூதம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொன்னால் சிவபெருமானை நல்லா வழிபடுங்க. அப்படி தவறாக வழிபடுறவங்களை என்ன பண்ணுமா, கிரஞ்சி மலை, அந்த மலை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா மலேசியாவில் இருக்குதுங்க. மலேசியாவில் இருக்கிற மலையில் தூக்கிட்டு போயிட்டு அந்த பூதம் எல்லாரையும் அடைச்சிருமாங்க. 1000 பேர் வந்தால் தான் அது இறைக்காக உபயோகப்படுத்துமா. 999 பேர் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரஞ்சி மலையில் மலேசியாவில் அடைச்சிருதுங்க. அப்படி அடைக்க சொல்ல ஒருத்தருக்காக அது தேடி வருது. அப்போ தாங்க நக்கீரர் வழிபாட்டு முறையில் வழிபடுறாரு சிவபெருமான. அபிஷேகங்கள்லாம் செய்கிறாரு மக்களே. அவருடைய திசைகளை திருப்ப பார்க்குதுங்க. ஆனால் அவர் திரும்பலை. அவர் சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. உடனே என்ன பண்ணுதுன்னா இலைகளை உதிரி இலைகளை நிலத்தில் பாதியும் நீரில் பாதியும் போடுடுங்க. அப்படி போட சொல்ல பார்த்தீங்கன்னா அதையும் அவர் திரும்பி பார்க்கல. உடனே அதுக்கு தோணுதுங்க, சரி இதுக்கு மேலே என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நிலத்தில் விழுந்ததை பறவைகளாகவும் நீரில் விழுந்ததை மீனாகவும் மாற்றி பறவைகள் மீனை குத்துற மாதிரி ஒரு காட்சி கொண்டு வருதுங்க அந்த பெண் பூதம். உடனே நக்கீரருடைய திசை திரும்புதுங்க. அதை பார்க்குறாரு. சிவபெருமானுடைய வழிபாடு முறையில் மிஸ் பண்ணிடுறாருங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த பூதம் அவரை தூக்கிட்டு போயிட்டு கிரஞ்சி மலையில் அடைச்சிடுதுங்க. அடைச்ச உடனே ஆஹா இன்னைக்கு நமக்கு 1000 பேர் ஆயிட்டாங்க, உணவுக்கு இரையாவாங்க. அவங்க பண்ண தப்புனால அவங்க அதுக்கேற்ற பரிகாரத்தை செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி அது பூதம் சொல்லுதுங்க. உடனே நக்கீரரை பார்த்து மற்ற 999 பேரும் சொல்கிறாங்க, என்னையா நாங்கள் இவ்வளோ நாள் அந்த பூதம் எங்களுக்கு நல்ல இறை நல்ல சாப்பாடு 3 வேளை நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு வந்தோம், கடைசியில் பார்த்தா இப்படி ஆக்கிட்டியே நீன்னு சொல்லிட்டு உன்னால் இப்போ நாங்கள் மரணத்துக்கு உள்ளாயிடுவோம் போல இருக்கப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாங்க. ஆனால் நக்கீரர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யாரை
யாரும் இந்த மரணத்தை கண்டு பயப்படாதீங்க, எனக்கு முருகப்பெருமான் இருக்கிறாரு, முருகப்பெருமான் அருளால் உங்கள் எல்லாரையும் நான் கொண்டு வருவேன், அதுக்காக முருகப்பெருமானை நீங்கள் வந்து வேண்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அந்த 999 பேரை முருகப்பெருமானை வேண்டுறாங்க. அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை மணி அடிக்குது பாருங்க மக்களை, நான் சொல்லிகிட்டே இருக்கேன். திருமுருகாற்றுப்படையில் பாடல் பாடுறாருங்க. பாடினதும் முருகருக்கு அவ்வளோ மனமகிழ்ந்து அந்த குறிஞ்சி மலை மலேசியாவுக்கு வந்து தனது வேலால் அந்த குகையை உடைச்சி அந்த 1000 பேரையும் காப்பாற்றி வெளியே கொண்டு வராருங்க. அப்படிப்பட்ட குகை உள்ள இடம் தான் அந்த மலேசியா. அதனால தாங்க அந்த நாளில் அந்த வழிபாட்டு முறைகளை அவங்க ரொம்ப அற்புதமாகவே செய்வாங்க மக்களே. திருமுருகாற்றுப்படைக்கு பேர் போன இடம்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பதிகம் நான் உங்களுக்கு 1 by 1 ஒரு நாளும் உங்களுக்கு படித்து காட்டுறோம் மக்களே. இனி வரும் நாட்களில் திருமுருகாற்றுப்படைனா என்ன, அது எப்படி படிக்கணுன்ற வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் மக்களே. இப்படியெல்லாம் தைப்பூச திருநாள் அந்த நாளில் எல்லாருடைய அனுகிரகத்தினாலும் தான் இப்படி பிறக்க பெற்றது. அப்படிப்பட்ட நாளை நாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிப்பட்ட நாளில் நல்ல முறையில் வழிபட்டு இறை அருள் முருகப்பெருமான அருளை பெறணுங்க. அப்படிப்பட்ட ஞான சக்தியை நாம் வந்து அருளோடு பெறணுன்றது தாங்க என்னுடைய ஆசை. அதனால் எல்லாருமே நல்ல வழிபாடுகளை மேற்கொண்டு இறை அருள் பெறணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேங்க. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை.